பாஞ்சாலி நாராயணா மதிசூதனா ஏழை பங்காரா எங்கு நிறைந்தவரை ஏகாந்த பரபுரை பொன்னான திருவடி என் தாய் தந்தையும் அனைத்து தாய்மார்களும் ஆயிரம் விதமான வாசனை என்னோட தர்மரை கொண்டு திருவடியை கொட்டி குவித்து அடியா ரகுபதா திருவடியை அடியா என்னுடைய வாதத்தை படித்தபடியா பல்லாண்டு பல்லாண்டு காலம் சுகத்தோடு வாழ்ந்திருப்பீர்கள். இருந்தாலும் சந்தாமரை போல இருக்கக்கூடிய தங்களுடைய முகாரவிந்தமானது சங்கினை கண்ட தாமரை போல வாடி வதுங்கி என்னை வேலையில் அழைத்த காரணம் என்னமா? மஞ்சாளவண்ணா அஸ்தாபுரத்து மன்னன் துரியோதனன் பாண்டவர் விநியோகத்தால் சென்று படித்து விட்டார் என்று விமர்சனம் செய்வதற்காக நிபந்தி அடி அனுப்பி வைக்கிறான் பாஞ்சால தேசத்திற்கு. இது என்ன விபரீதம் என்று அறிவதற்காகத்தான் தங்களை அழைத்தோம் சுவாமி. ஐயோ ராஜாக்களி 2 பேருக்கு 3 2 பேருக்கு இறைவு அர்ஜுனனை வைத்து என்னை அரக்கமா மாலி அபர்தாய் குந்திதை ஐவராஜாக்களும் மாண்ட மனிதத்தால் லிகித ஒரு பொண்ணு அர்ஜுனே மாண்டவருக்கு பிறகு நான் எவ்வாறு உயிர் வாழ்க்கை யாருக்காக உயிர் வாழ் அண்ணா அர்ஜுன மாண்டபடுத்த பிறகு நான் விதைவாயிட்டேன். அவர்தான் கணவரம்மா அப்படின்னு எங்க தாய் தந்தை சின்ன வயசுல ஆச்சு சொல்லி வளர்க்கிறான். இல்லாத வாழ்க்கை நான் வாழ மாட்டேன். நான் எந்த அக்னியை பிறந்தனும் மீண்டும் அந்த அக்னியை உண்டு செய்யுங்க. அக்னியில மாண்டு படிச்சு போற மாயவா ரோணாத்திரருக்கும் பாஞ்சாலவர்களுக்கும் ஏற்பட்ட சபதத்தினால உத்திரகாமேசியாகத்திலே அர்ஜுனனுக்காக உன்னை பிறகு செய்தார் உன்னுடைய தந்தை. அர்ஜுன பாண்டவர்கள் 5 குந்தமாதேவி 6 பேர்களும் அரக்குமாரியில செத்துட்டாங்கன்னு துரியோதனன் நாடெங்கும் நாட்டோல அனுப்பிச்சிட்டான். அதனால இனியாவது திருமணம் செய்து வாழ்வதற்கு தான் உங்க மனசுல இருந்த வேலையா? அம்மா நீ வளர்த்ததுதான் பாஞ்சால மகாராஜை. நீ பிறந்ததெல்லாம் எங்க எரியும் தீயில அக்னி பகவானுடைய உதவியோடு யாகத்துல பிறந்த. அப்படின்னா அக்னி பகவானும் உனக்கு ஒரு விதத்துல தந்தை தான். பாஞ்சாலம் வளர்ப்பு தந்தையாக இருந்தாலும் அக்னி பகவான் உனக்கு ஒரு தந்தை. எந்த தந்தையாவது தன்னுடைய மகள் விதையாக சம்மதிப்பாரா? சம்மதிக்க மாட்டார் அண்ணா. ஐவர்களும் குந்தமாதேவியும் புதிதாக கட்டின மாளிகையில செத்துட்டாங்கன்னு துரியோதனனும் மற்றவர்களும் நம்பி எல்லாத்துக்கும் நாட்டோட அனுப்பிட்டார். பரசாட்சியா உலகம் எல்லாம் இப்போ ஒருவேளை உயிரோடு இருப்பாங்க நினைக்கிறியாண்ணா? புதுசா கட்டின மாளிகையில 6 பேருமே மாளிகையோடு இருந்திருக்கும் போது பாண்டவர் உயிரோட இருக்க முடியாது. அப்படின்னு யாருக்கு நான் வாழ்வது? என்ன செய்வது? மறுபடியும் வாழ்க்கை என்ன ஆகுது மாயமா? என்னன்னா செய்வது? எப்படி பாண்டவர் செத்திருக்க முடியும்? அக்னி பகவான் எப்படி பாண்டவர் 5 எரிச்சிருப்பாரு? மகா விதவையாக எப்படி சம்மதிச்சிருப்பாரு? இதற்கு என்ன யோசனை? எல்லாம் உங்களுக்கு தானே புலப்படும். நல்லதும் கெட்டதும் நாராயண அறிவார். நீங்க அறியாத ஒன்றும் இல்லை. அப்படின்னா நான் என்ன செய்யணும்? அம்மா பாண்டவர்கள் இறந்ததும் உயிரோடு இருப்பதும் இன்னும் எனக்கே புரியாத புதிராக தான் இருக்கிறது. உயிரோடே இருக்கலாம். சரி, உயிரோடு இருப்பாங்கல்ல? அப்படி உயிரோடு நிச்சயம் என் கணவனோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் இல்ல? அரக்குமா மாதிரியே எரிஞ்ச பிறகு பாண்டவர் எப்படி உயிரோடு இருப்பார்கள்? முடியும் சொல்ற அப்படின்னு சொல்றான்னா கொஞ்ச நாள் ஆவா? பாண்டாளவண்ணா பவானி சங்கையாகிய திரௌபதியை நீ யாருக்கு திருமணம் செய்து கொடுப்பதனால உங்க மனசுல உள்ள ஒரு பாயம் இருக்கிறது. இன்னொரு வேதவியாசர் சொன்னபடி என் தந்தை உடன் பிறந்த கோதண்டை வைத்து பாஞ்சால தேசத்திலே சுயவரம் நாட்டினார். பாண்டவர்கள் உலகத்திலே உயிரோடு எங்கிருந்தாலும் நிச்சயம் வருவார்கள். உயிரோடு இருந்தாலும் வருவார்கள் செய்வதற்கு நிச்சயம் வருவார்கள். அப்படி பாண்டவர் இறந்திருந்தால் அந்த அர்ஜுனுக்கு நிகரான ஒரு வீரபுருஷன் தான் வில்ல வளைத்து நாம வைக்கக்கூடிய நிபந்தனை நிறைவேற்ற முடியும். ஆமா, அவனுக்கு திரௌபதி திருமணம் செய்து கொடுக்கலாம். சரி, அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்படி என்றால் பாஞ்சால தேசத்துல சுயவரம் காட்டணும். எப்படி சுயவரம்? 90 மாறு உயரம் உள்ள ஒரு துரோணுக்கு
அது 9 வளைவா இருக்கும். அந்த ஆச்சாமரம். ஆமா. ஆ, கம்பத்தின் மத்தியிலே சுழல் சக்கரம் சுழன்று கொண்டிருக்கும். சரி. கம்பத்தின் உச்சியில ஒரு மயிரிழையில ஒரு மச்சக்குறி பறந்து கொண்டிருக்கும். மற்றவர்கள் மீன் ஆமா. பறந்து கொண்டிருக்கும். கம்பத்தின் அடியிலே குப்பரையிலே மஞ்சள் நீர். சரி. மஞ்சள் நீரின் வழியாக பார்த்து கொண்டு என் தந்தை உடன் பிறந்த கோதண்ட வெள்ளை விளைத்து சுழல் சக்கரத்தின் வழியாக உச்சியிலே பறந்தினான் என்ற மச்சக்குறி இருக்கணும். அப்படி அறுத்தால் மட்டும் போதாது, அது தரையில விழாத மறுபானத்துல தடுத்து கையில பிடிக்கணும். அந்த மச்சத்தை. ஆமா. சரி. இப்படி யார் ஒருவன் செய்கிறாரோ அவனுக்கு துரோகனை திருமணம் செய்து தருகிறேன் அப்படி என்று சுயவரலிகிதம் எழுதலாம். பாண்டவர்கள் உலகத்திலே உயிரோடு எங்கிருந்தாலும் நிச்சயம் செய்வதற்கு வருவார்கள். நிச்சயம் வருவாங்க. அப்படி இருந்திருந்தாலும் அந்த அர்ஜுனுக்கு நிகரான ஒரு வீரனை வளைப்பான் இல்லையா, அவனுக்கு துரோகனை திருமணம் செய்து கொடுக்கலாம். இது நல்ல யோசனை தான். அப்படி என்றால் உடனே லிகிதம் எழுதி உலகிலே உள்ள எல்லா நாட்டு ராஜாக்களுக்கும் லிகிதி போலாம். மாமா நம்ம மகாராஜ ராஜஸ்ரீ மகா கணம் வருந்திய மன்னனாகிய பாஞ்சால மகாராஜன் எழுதிய லிகிதம் என்னவென்றால், என் மகளாகிய திரௌபதிக்கு பாஞ்சால தேசத்திலே சுயவரம் நாட்டியிருக்கேன். இதிலிருந்து 16வது நாள் பாஞ்சால தேசத்துல சுயவரம். என் மகள் உடன் பிறந்த கோதண்ட வெள்ளை வளைத்து மச்சக்குறி அறுப்பவர்களுக்கு மகளாகிய திரௌபதி திருமணம் செய்து கொடுக்கிறேன். சுயவரத்திலே உயர்வு தாழ்வின்றி ஜாதி பேதமின்றி யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். வெள்ளை வளைப்பவர்களுக்கு திரௌபதி திருமணம் செய்து கொடுப்பேன். இப்படிக்கு பாஞ்சால மன்னன் இதை கொண்டு போய் 55 நாட்டுக்கும் இந்த மனவரை சுயவரத்துக்கு தகுந்த ஏற்பாடு எல்லாம் செய். அப்படியாக சுயவரத்தில் வந்து அப்படியாக எல்லா நாட்டு ராஜாக்களும் பாஞ்சால தேசத்துக்கு படையெடுத்த ஒண்ணும் இருக்காங்க. ஆனா வர வேண்டியவங்க இன்னும் வரலையே. வர வேண்டியவங்கன்னா யாரு? எப்போ 48 நாள் மாற்றம் போட முடியும், எப்ப கேடா எதிர்பார்க்கறீங்க. சுயாரத்துக்கு வர வேண்டியவங்க இன்னும் வரலையே. ஆமா, சரிங்க. எல்லா நாட்டு ராஜாக்களும் பாஞ்சால தேசம் போய்கிட்டு இருக்காங்க. ஆமா. ஆனா பாண்டவர் இன்னும் பாஞ்சால தேசம் வரல. உனக்கு சந்தேகமா இருக்குதா? பாண்டவர் தான் செத்துட்டாங்களே. இருக்கிறாங்களா இல்ல உண்மையாலுமே செத்துட்டாங்களா? செத்து போயிட்டாங்கன்னு துரியோதனன் பறைச்சாட்டிட்டான். செத்தவங்க எப்படி வர முடியும்? உண்மையிலேயே நடந்தது என்ன தெரியுமா? கண்ணால கண்டதும் போய், காலால கேட்டதும் போய், தீர விசாரிப்பது மெய். ஆமா. சரிங்க மாதவா, பாண்டவர்களுக்கு என்ன சூழல் நடந்தது தெரியுமா? திருதராஷ்டிர மகாராஜே பாண்டவர்களை வரவழைத்து என்ன சொன்னான்? பாண்டவர்களா, பாரணாவரத்திலே சென்று இறந்தவர்களுக்கு திதி கொடுத்தால் மோட்சமடைவார்கள் என்று ஐதீகம். நீங்க சிறு வயசா இருக்கும் போது உங்க அப்பா பாண்ட மகாராஜ் செத்துட்டாரு. அதனால அங்க போய் திதி கொடுத்துட்டு வாங்கன்னு பாண்டவர்களை அழைத்து பெரியப்பா திருதராஷ்டிர மகாராஜன் சொன்னாரு. பாண்டவர்களை கொள்வதற்காக கௌரவர்கள் அங்க அரக்கு நாள் மாலை கட்டி வச்சிருக்காங்க. அரக்கு மெழுகு பஞ்சு குங்குளியம் அழிஞ்சிலை இப்படி சொல்லக்கூடிய பொருளை வைத்து துரியோதனாதிகள் செய்யக்கூடிய வஞ்சகத்துக்கு உடன்பட்டார் திருதராஷ்டிரனும். அப்போ தர்மராஜா என்ன நினைச்சாரு? என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பா செத்து இருந்தாலுமே நம்ம பெரியப்பாவுக்கு அப்பா மேல என்ன பாசம் பாத்தியா? செத்தும் கூட போய் அவருக்கு திதி கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சூதுவாத அறியாத பாண்டவர்கள் வானாவதம் புறப்பட தயாரானாங்க. இந்த சூதெல்லாம் அறிந்தவர் யாரு? விதுர மகாராஜே.
சரிங்க. அங்க வானாவத்துல இந்த மண்டபம் கட்டினானே யாரு கனகங்கிற சிற்பி. அந்த சிற்பிய போய் 2 கரத்தையும் முடிச்சுக்கிட்டாரா அப்படி. காரணம் ஐயா இதுவரை பாண்டவர்கள் 5 பாண்டு மகாராஜனுடைய பிள்ளைங்க. சரி, இதுக்கு மேல உன் பிள்ளையா நினைச்சுக்க. நினைக்கிறியா? இந்த மண்டபத்துல இருந்து பாண்டவர்கள் தப்பிக்க ஏதாவது ஒரு உதவி செய்யி அப்படின்னு சிற்பிய கேட்டாராம் விதுர மகாராஜா. அப்போ சிற்பி சொன்னானா, எப்படி? ஐயா இந்த அரக்கினால் கட்டக்கூடிய மாளிகையில 4 புறமும் 4 தூண் இருக்கும். ஈசாடி மூலையில இருக்கிறத அந்த பொய் தூணு. அதிலிருந்து இடும்பாவனம் வரை சுரங்கப்பாதை வச்சு கட்டுறை. பாண்டவர்களை நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு யாரு சிற்பி சொல்லிட்டா விதுர மகாராஜா கிட்ட. பாண்டவர்கள் புறப்பட்டாங்க அஷ்டாபுரத்துக்கு. அஷ்டாபுரத்துல இருந்து வாரணாபுரத்துக்கு. அப்போ விதுரை ராமனை மட்டும் வரவழைச்சு இந்த ரகசியத்தை எல்லாம் சொன்னாராம் விதுர மகாராஜா. துரியோதனன் என்ன செஞ்சிருந்தான், அங்க புரோதனங்கிற ஒரு மந்திரி. அந்த மந்திரியை ஏறி பாண்டவர்கள் நித்திரையாக இருக்கும் போது அதாவது தீயிடுமாறு உத்தரவு போட்டிருந்தான். தூங்கும் போது அப்போ பாண்டவர்களா அஷ்டாபுரத்துல இருந்து அதாவது வாரணாவதம் போனாங்க. அங்க புரோதனங்கிற மந்திரி 5 பாம்பாட்டியும் ஒரு தாயவும் கூட்டிட்டு வந்து அந்த மண்டபத்தால் தங்க வச்சிருந்தோம். எதுக்கு? என்ன காரணம்? அவங்கள எதுக்கு தங்க வச்சிருந்தோம்? பாண்டவர்கள் நித்திரையாக இருக்கும் போது பாம்பை விட்டு கடிக்கடிச்சா விஷம் தலைக்கேறிடும். அந்த நேரத்தில் நெருப்பு வச்சா செத்து போயிடுவாங்க, எங்கேயும் ஓட முடியாது. இப்படி யோசனையில புரோதனம் பாம்பாட்டிகளை கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருந்தோம். பீமனை தவிர அனைவரையுமே மூதேவி போட்டு அழுத்திட்டான். போட்டு அனுப்பிட்டா. ஆமா. கவலைக்கு இடம் இருந்தால் கண்ணும் உறக்கம் கொள்ளாதான். எந்த நேரத்துல புரோதனம் தீர்றானோ என்ன நடக்குதோன்னு பீமன் மட்டும் கவலையோட காத்துட்டே இருந்தான். 15 நாளைக்கு ஆச்சு. என்னடா 15 நாளைக்கு மேல மாலைக்கு தீடுவாங்கன்னு சித்தப்பா சொன்னாரு. இன்னும் காணுமே அப்படின்னு பார்த்தா புரோதனம் தீபந்தத்தோட நின்று இருந்தான். பீமை புரோதனம் கையில தீபந்தத்தை எடுத்து நானே அந்த மாளிகைக்கு தீ வச்சுட்டு ஈசாடி மூலையில இருக்கக்கூடிய அந்த தூரம் போயிட்டு உதச்சாரு. அங்க சுரங்கப்பாதை தெரிஞ்சது. அந்த சுரங்கப்பாதை வழியா காயவோ சமயம் தம்பிமார்களையும் ஆள் மீதும் தோல் மீதுமாக சுமந்துட்டு இடும்பாவனம் கொண்டு போய் சேர்த்தோம். இடும்பாவனம் தூக்கிட்டு போயிட்டான். இரவோடு இரவாக அங்க போய் பார்த்தா அங்க இருக்கிறவன் யாரு? இடும்பாசூரை. இடும்பாசூருக்கும் பீமனுக்கும் யுத்தம். இடும்பனம் அடிச்சா யாரு? பீமை. அப்போ கமலகண்ணி வந்து அழுதா. சர்வராஜா காலை பிடிச்சிக்கிட்டு, ஐயா எனக்கு துறையா இருந்தவன் எங்க அண்ணன் தம்பி படிச்சுட்டாரு. மரத்துல நான் தனியா எப்படி ஒரு பெண்ணா பிறந்தவன் வாழ முடியும் அப்படின்னு. அப்போ தர்மராஜா நினைச்சு பார்த்தாராம். எப்படி? என்னடா இந்த பொண்ணு தனியா நான் எப்படி வாழ முடியும்னு அழுவுது. நாம சந்திரகுலத்துல பிறந்தவன். இந்த கமலக்கண்ணி அரக்கர் குலத்துல பிறந்தவன். ஒரு அரக்கி எப்படி தம்பிக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாராம். அப்படி நினைக்கும் போது அந்த கமலக்கண்ணிக்கு ஞானம் உண்டு. ஏங்க இன்னைக்கு என்ன ஒரு அரக்கி எப்படி தம்பிக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுன்னு யோசிக்கிறீங்க. ஆனா முன்காலத்திலேயே உன் முன்னோராஜே யயாதி மகாராஜே அசூர குலம், பிரம்ம குலம், சந்திர குலம் 3 குலத்தையும் உண்டாக்கிட்டாரு. எப்படி? சுக்கராச்சாரியனுடைய மக தெய்வான அசுர குல தலைவர் விடமன்மனுடைய மக சந்திஷ்ட இந்த 2 பெண்களையும் கல்யாணம் செஞ்சாரு. சந்திர குலத்தான். அப்போ 3 குலமும் ஒன்னாகி போச்சு இல்லையா? என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு ஞானத்தால சொல்லிச்சான். அப்ப இந்த அம்மா சொன்னது சரிதான்னு பீமனுக்கு கமலக்கண்ணியை திருமணம் செய்து வைத்து சில காலம் தங்கியிருந்த போது பீமனுக்கும் கமலக்கண்ணிக்கும் கடோரன் ஒரு பையன் பிறந்தான். அசூர குலத்துல ஒரு குழந்தை பிறந்தா அன்றே அவனுடைய முழு வளர்ச்சி எட்டிருமா.
பிறந்த அன்னைக்கு ஆமா ஏய் சண்டாளா கடவுள் கஜம் பிறந்து வளர்ந்துட்டான் ஏய். அப்போ தர்மராஜா சொன்னார் எப்படி? அம்மா, ஏய். உனக்கு துணையா என் மகன் கடவுள் கஜம் இருக்கான் ஏய். உனக்கெல்லாம் எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் சரி. எங்களுக்கு விடையோடு நாங்க புறப்படுறோம் ஸ்நாபனம் ஏய். அப்படின்னு தர்மராஜா கேட்கும்போது ஏய். அந்த கமலக்கண்ணி சொன்னாலாம் எப்படி? பாண்டவர்களா ஏய். பாண்டவர்களா அரங்கமாளியில செத்ததாவே ஊர் உலகத்துக்கு இருக்கட்டும் இருக்கட்டும். அப்படியே இருக்கட்டும். காலநேரம் வரும்போது நீங்க அஷ்டாபுரம் போவீங்க சரி. நீங்க வயிறு பிழைக்க வேண்டும்னா ஏய். நீங்க நேத்திரகிரி சரி. முன்னூத்தி மங்கலம் ஏய். ராவணர்கள் வாழக்கூடிய இடம் சரி. அங்க போய் தங்கி இருங்க ஏய். அப்படின்னு கமலக்கண்ணி சொல்ல சரி. பாண்டவர்கள் ஐவர்களும் உந்தமாதேவியும் ஏய். நேத்திரகிரியில ஏய். ராவணருடைய அடையாளத்துல இருக்காங்க சரி. வெங்கட்டையர் பார்மணியம்மா ஏய். அவங்க அடைக்கலத்துல ஏய். வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சரிங்க. இது ஒரு ஒதுக்குப்புறமான இடம் ஏய். இந்த சுயவர சங்கரி ஏய். பாண்டவர்களுக்கு தெரியாது போல இருக்கிறது சரி. அதனால ஓய். நாம பாண்டவர்களை சந்திக்கணும் எப்படியாவது விஷயம் போடணும். இல்லைங்க. கல்யாணம் நடத்தி வைக்கணும்டா விஷயத்தை சொல்லணும். கல்யாணத்தையும் நடத்தி வைக்கணும் ஏய். ஏன் ஏன்? திரௌபதியை பாண்டவருக்கு திருமணம் செய்து வைத்தால்தான் ஏய். நான் பார்த்த நாளை நடத்த முடியும் பூமி பார்த்த குறைக்க முடியும் எல்லாம் உன் வேலை தான் துணியும். சரி சாமி. அதனால ஓய். நாம் இப்படியே போக கூடாது ஏய். நாம் ஒரு பிராமண வடிவத்துல ஓய். நேத்திரகிரி போய் சேருவோம் ஏய். நடப்பதை கவனிக்கலாம் புறப்படுங்க.